வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A 2025ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன், அடுத்தது எக்ஸாம் அதிகபட்சமா செப்டம்பர் மாசத்துக்குள்ளார பிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துரும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நாம எந்த மாதிரிலாம் இந்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க பிலிம்ஸ்க்கானது. நம்ம ஏற்கனவே குரூப் 1 எப்படி பிலிம்ஸுக்கு தயாராகிறது, பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸுக்கு என்ன படிக்கணும், அதுக்கு என்னென்ன புக்ஸ் நாம பர்ச்சேஸ் பண்ணணும், அதை நம்ம ஃபாலோ பண்றது, இல்ல நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் என்னென்ன இருக்குது அந்த எல்லா டீடைலையும் வெவ்வேறு வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம குரூப் 2 குரூப் 2A பிலிம்ஸ் பத்தி தான் அந்த கிளாஸ்ல பேசுறோம். குரூப் 2 குரூப் 2A பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இன்னொரு கிளாஸ்ல தனியா நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோல கொச்சன்னு பேச முடியாது. புதுசா நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு புரியாம போயிடும். அதனாலதான் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் எடுத்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இதுக்கும் பெஸ்ட் புக்ஸ் பார்க்க போறோம். டார்கெட் 160, இலக்கு 160. ஏன் போன வாட்டி எக்ஸாம் நடந்தது இல்ல, குரூப் 2 குரூப் 2A பிலிம்ஸ் எக்ஸாம், அது எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. நான் சொல்லியிருந்தேன், நம்ம எப்பவுமே ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுவோம். அடுத்தது ஆன்சர் கீ, நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீ, ஜிஎஸ்க்கு மட்டும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு மேக்ஸுக்குலாம் நம்ம போடுறது கிடையாது. ஜிஎஸ் தான் நாம கொடுக்குற கோர்ஸ், நாம எடுக்கிற சப்ஜெக்ட் ஜிஎஸ் தான், நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஜிஎஸ் தான். அதுக்கு ஆன்சர் கீ போடுவோம். அடுத்தது இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருந்தது, எவ்வளவு கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஒரு வீடியோ போடுவோம். இது ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் வீடியோ போடுவோம். நாலாவது தான் ரொம்ப முக்கியமானது, நாம என்ன நடத்தணும், நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல பெய்டு கோர்ஸ்ல என்ன நடத்தணும், அது எக்ஸாம்ல எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது, நடத்துனதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்திருக்குன்னு சப்ஜெக்ட் வைஸா ப்ரூஃப் வீடியோ போட்டிருப்போம். அதுவும் இதே யூடியூப் சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் ஏன் இப்ப இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஒரு வீடியோ போட்டுட்டு 150 பிளஸ் வரும்பா அப்படின்னு சொன்னேன். 150 பிளஸ் கட் ஆஃப் வரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் போட்டு ஒரு 2-3 மணி நேரத்திலே ஒரு 10,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. சரின்னு ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்டு நான் எமர்ஜென்சியா வெளியில போயிட்டேன். கமெண்ட்ஸை பாக்குறேன், ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட். எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மட்டமா பேசி வச்சிருந்தாங்க. நாம இது சோசியல் மீடியா இல்லையா, சோசியல் வேர்ல்டு. நீங்க என்ன வேணா யார வேணாலும் பேச முடியும். மகாத்மா காந்தியும் பேசுறாங்க, அப்துல் கலாமையும் பேசுறாங்க, எல்லாரையும் தப்பா பேசுறாங்க. யூடியூப்ல போனீங்கன்னா, எந்த ஒரு சோசியல் மீடியால போனீங்கன்னா, அப்ப நம்மளாம் எவ்வளவு மூளைக்கு சாதாரண ஆள் தான் நம்மளாம். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணிட்டேன். சரி வேண்டாம், எதுக்கு இது நம்ம எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவா இருக்கிறாங்களே. நானும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், நான் யாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ, ஒவ்வொரு தனிநபரும் நீங்க இந்த மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிடுவீங்க, இதை எடுத்தா பாஸ் பண்ணிடுவீங்கன்னு ஒரு கணக்கு கிடையாது. நடந்து முடிஞ்ச எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வச்சுதான் நம்ம இந்த அனலைஸ் சொல்லியிருக்கிறோம் வீடியோ போட்டிருந்தேன். இல்ல நீங்க என்ன இது என்ன குரூப் 4ஆ 150 155 சொல்றீங்க, இது குரூப் 2 தான். ப்ரிலிம்ஸ் இருக்குது, அப்புறம் மெயின்ஸ் வேற இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 தனி நடக்க போகுது, குரூப் 2A தனி நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வரவே வராதுன்னாங்க. நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், வெயிட் பண்ணி பாருங்க. கடைசியா அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 150க்கு கீழே போட்டவங்க எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் இதான் உண்மை, இருக்கிற நிலைமை இதுதான். ஏன்னா காம்படிஷன் வெரி வெரி ஹை. இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் குரூப் 2 எக்ஸாமுக்கு மினிமம் ஒரு 5 லட்சம் பேர் வெறித்தனமா படிச்சு போயிருப்பான். அப்ளை பண்ணது பல லட்சம் இருப்பான், எக்ஸாம் எழுதுனது பல லட்சம் இருப்பான், அதை விட்டுருங்க. 5 லட்சம் பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அதுல 1 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப விக்ரஸா வெறித்தனமா படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. இதே போல இந்த வருஷம் குரூப் 2 பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா இருப்பாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் படிக்கிற எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டும் ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுது. கட் ஆஃப் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதுறாங்க, மார்க் வாங்குறாங்க, கட் ஆஃபும் அதிகமாகிட்டே போகுது. இதுதான் ஒரே ரீசன். அதனாலதான் நம்ம 160 டார்கெட்டா வச்சிருக்கிறோம். இங்கேயும் இல்ல சார், இது குரூப் 2 குரூப் 2A தான், ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போனோம், 2 மெயின்ஸ் நடக்க போகுது, அதனால 140 எடுத்தாலே போதுன்னு நினைச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். அதனால இப்போ இருந்தே நீங்க ஒரு டார்கெட்டை 160 வச்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளவு டைம் எடுத்து இந்த விஷயத்த இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இதே போல இந்த வருஷம் குரூப் 2 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆன்சர் கீ போட போறோம், ப்ரூஃப் வீடியோ போட போறோம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட போறோம். அதுல உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எது நினைச்சாலும் திங்க் பிக் திங்க் ஹை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம உயர்வா நினைப்போம், உயர்வான இடத்துக்கு ஈஸியா போக முடியும். ஓகே ரைட், டன். ஸோ இது முழுக்க முழுக்க ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். டன். இந்த கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பத்திர இன்டிமேஷன் கொடுத்துட்டு போயிடலாம்.
நம்ம டிஎன்பிசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் எடுத்திருக்கோம். டிஎன்பிசிக்கு மட்டும் இல்ல, ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், குரூப் 1, 2, 2A, 4 அல்லது எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம், எஸ்ஐபிசி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். இது ஒரே ஒரு எக்ஸாமுக்கு சிலபஸ் ஓரியன்டான பேட்ச் கிடையாது, சப்ஜெக்ட் ஓரியன்ட், நாலேஜ் ஓரியன்டான பேட்ச். ஹிஸ்டரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கானமி, யூனிட் 8. இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து யூனிட் 6 மாத்திட்டாங்க. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 வந்து இப்போ யூனிட் 5 கொண்டு வந்து எக்கனாமிக்ஸ் கூட சேர்த்துட்டாங்க. எப்படி சேர்த்தாலும் சிலபஸ் தான், ஒன்று தான். அதனால நம்ம அதையும் எடுத்துடுறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்லாம் எடுக்கிறது கிடையாது, பயாலஜி எடுக்கிறது கிடையாது. இந்த இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி கொடுத்துருப்போம் பாருங்க, இதுல வந்து திருக்குறளோ இலக்கியமோ எடுக்கிறது கிடையாது. நமக்கு என்ன வரும், நம்ம நடத்துனா என்ன உங்களுக்கு புரியும், நாம நடத்துனா என்ன எக்ஸாமுக்கு வரும், அதை தான் இந்த கோர்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். ஒன் அண்ட் ஒன்லி எண்ட் டு எண்ட் ஜிஎஸ் கோர்ஸ் தான், கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் ஜிஎஸ் கோர்ஸ். இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ரெண்டுமே நம்ம பைலிங்க்ல தான் கிளாஸ் எடுத்திருப்போம். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், நீங்க எப்போ வேணாலும் இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். வீடியோ அண்ட் பிடிஎஃப் ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களுடைய மொபைல் ஆப்ல மட்டும்தான். நீங்க வேற யாருக்கோ ஷேர் பண்றதோ இல்ல வெளியில அனுப்பி பிரிண்ட் அவுட் பண்றது, வேற யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாது. மொபைல் ஆப்ல மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி வீடியோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டே இல்லாம ஆஃப்லைன்லேயே உங்களோட வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 15 மந்த் வேலிடிட்டி, 3000 rupees ஃபீஸு. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிட்ட நம்ம ஏற்கனவே போன வருஷம் ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தோம், அதில் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தவங்கன்னா ஒரு 4 கோர்ஸுக்கு மேலே 4 சப்ஜெக்ட் மேலே ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் கன்சிடர் ஆஸ் ஏ ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர், 1500 ஃபீஸ். அதே போல் நான் ஒரு லாஜிக்கலாக வச்சிருந்த விஷயம், டெஸ்டிடியூட் விடோ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கும் 50% ஆஃபர், 1500. அதே போல இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், எனக்கு ஃபுல் கோர்ஸும் வேண்டாம் சார், இண்டிவிஜுவலா ஒரு சப்ஜெக்ட் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 699 இந்த ஆஃபர். இந்த ஆஃபர் எல்லாமே February 11, 2025 12 மணிக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணது, இந்த ஆன்லைன் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 year ஆக போகுது. 2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24ல தைப்பூசம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தைப்பூசம் முருகருக்கு உகந்த நாள். அதே போல நான் குருவாக வணங்கி வழிபடக்கூடிய அருட்பிரகாச வள்ளலாருடைய முக்கியமான தினம் தைப்பூசம். அந்த தைப்பூச நாளில் தான் நம்ம வந்து யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 1 year ஆக போகுது. அதனால அந்த டே வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த ஆஃபருமே இருக்காது. ஓல்டு ஸ்டூடெண்ட், பிடபிள்யூடி, டெஸ்டிடியூட் விடோ எதுவுமே கிடையாது. எல்லா ஆஃபரும் க்ளோஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் 1 year தான் வேலிடிட்டி இருக்கும். 3,999 ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இண்டிவிஜுவல் கோர்ஸும் 899 இன்க்ரீஸ் ஆகிடும் February 12, 2025 இருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஜிஎஸ்க்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், ஒரே ஒரு கோர்ஸ் மட்டுமே போதும். இது மட்டும் படிச்சாலே போதும். இதை தாண்டி நீங்க ஸ்கூல் புக் படிக்கிறது, மற்ற புக்கெல்லாம் படிக்கிறதும் படிக்காததும் உங்க விருப்பம். இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானது. நாம எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம், இதே சேனல்ல இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் கொடுக்குறோம். ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கிடையாது, ரெக்கார்டட் வீடியோ. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிறது மொபைல் ஆப்போட நேம். இந்த மொபைல் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க வெறும் மொபைல் ஆப்ல மட்டும் இல்லாம தனியாக ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா ஐபோனுக்கு தனியாக ஆப் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம்ல, லேப்டாப்ல, டேப்ல எதுல வேணாலும் உங்களால பார்த்துக்க முடியும். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது பெரும்பாலும் கால் பண்ணிட்டே இருந்தா போன் அட்டன் பண்ணி பேசி இருக்க முடியாது. அதனால மெசேஜ் பண்ணுங்க, கட்டாயமா உங்க மெசேஜ் எல்லாரோட மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியும். இது நம்ம ஆப்போட வியூ. மை கோர்ஸ்ல போனீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, பிசி, யூபிஎஸ்சி, பேங்க், அதர் எக்ஸாம், இண்டிவிஜுவல் கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ். இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கறது இல்லை. கம்ப்ளீட்டா கோர்ஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுனால ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான். டிஎன்பிசிக்குள்ள போனீங்கன்னா குரூப் 1, 2, 2A, 4 அதர் எக்ஸாம், குரூப் 2A மெயின்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு மெயின்ஸுக்கு நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும், ஒரே கோர்ஸ் தான். நீங்க இது எந்த ஆப்ஷனுக்குள்ள போனாலும் ஒரே ஃபீஸ் தான், ஒரே கோர்ஸ் தான், ஒரே வீடியோ தான். அப்புறம் ஏன் சார் தனித்தனியா அப்படின்னீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சார் நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், நான் எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் தான் படிக்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ், நீங்க ஏன் இவ்வளவு நடத்துறீங்க, இவ்வளவு படிச்சுட்டு போய் எனக்கு தேவையில்லையே, 10th ஸ்டாண்டர்ட்னா கொஞ்சமா படிச்சா போதுமே. யார் முடிவு பண்றது? நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணக்கூடாது, எக்ஸாம் நடத்துற போர்டு முடிவு பண்ணணும். அதனால எந்த ஸ்டாண்டர்டு, இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பான், இவ்வளவுதான் கேட்பானா, அதிகமா கேட்பானா, டஃபா இருக்குமா, ஈஸியா இருக்குமா, மாடரேட்டா இருக்குமா, நோ ஒன் நோஸ். அதனாலதான் நாம சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேட்சா கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துறோம்.
எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தாண்டி கொஸ்டின் போறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனாலதான் உங்களை வலுக்கட்டாயமா நான் படிக்க வைக்கிறேன், அவ்வளவுதான். வலுக்கட்டாயமா படிக்க வைக்கிறோம். அதே போல இண்டிவிஜுவல் கோர்ஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமி, யூனிட் 8, 9 இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் மட்டும் வீடியோஸ் யூனிட் 8 வீடியோஸ் போடாம இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும். பிப்ரவரி எண்டுக்குள்ள அந்த கோர்ஸை முடிச்சிருவோம். ஆஸ் ஆஃப் நவ் எக்கனாமி, பிசிக்ஸ், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, யூனிட் 9 இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. இந்த மந்த் எண்டுக்குள்ளார யூனிட் 8, 9 கம்ப்ளீட் ஆயிடும். சில பேர் நீங்க எடுக்கக்கூடிய வீடியோ கோர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க என்னென்ன எடுத்துருக்கீங்க, எந்த மாதிரி டாபிக்ல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நம்மளுடைய கோர்ஸோ கிளாஸோ பாத்தீங்கன்னா A to Z தான் இருக்கும். 0ல ஸ்டார்ட் பண்ணுவோம், கம்ப்ளீட்டா அது எதுல முடியணுமோ, எந்த பாயிண்ட்ல முடியுமோ அந்த பாயிண்ட்ல முடிச்சிருப்போம். புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கும் நிறைய வாட்டி நம்ம கிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் படிச்சுட்டு இருக்காங்க. குரூப் 4ல, குரூப் 2ல பாஸ் பண்ணவங்க எல்லாம் குரூப் 1க்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம இந்த கோர்ஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கும், எல்லாமே ப்ராப்பரா நடத்துறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 2 வீடியோ இருக்கும். அடுத்தது நேஷனல் ஸ்டேட்டோட சிம்பிள், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பிரியாமல், ஃபீச்சர்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்சஸ், அதுக்கப்புறம் ஆக்ட் எப்படி பில்லா மாறுது, கம்பேரிசனு, வீட்டோ பவர்ஸ், பார்ட்ஸ், ஸ்கெடியூல்ஸ், அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பார்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14A, 15, 16, 17, 18, 21 இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடி கம்ப்ளீட் ஆகி போச்சு, அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கிற விதம். இப்படிதான் படிக்கணும். இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கலாமாலாம் கிடையாது, இப்படிதான் படிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இதே போலதான் எல்லா சப்ஜெக்ட் இருக்கும். பிசிக்ஸ் பாருங்க, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ஃபோர்ஸ், மோஷனு, எனர்ஜி, ஒர்க்கு. இந்த வீடியோ ரெண்டும் மாறி இருக்குது, இதுல மாறி இருக்கு, உங்க ஆப்ல கரெக்டா தான் இருக்கும். அடுத்தது பிரஷர், பாஸ்கல் லா, பெர்னோலி பிரின்சிபல், சார்லஸ் லா எல்லாமே இதுல இருக்கும். கெலுசாக் லா எல்லாமே இதுல இருக்கும். ஹீட், டெம்பரேச்சர், சவுண்ட், லைட்டு, மேக்னட்டிசம், நியூக்ளியர் பிசிக்ஸ். அதே போல அடுத்தது ஜியாகிரபில சோலார் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி எர்த், இந்தியா, பிசியோகிராபி டிவிஷன், லேக்ஸ், ரிவர்ஸ் கம்ப்ளீட் ரிவர்ஸ் இருக்கும் ஷார்ட்கட்டோட, சாயில்ஸ், மினரல்ஸ், எனர்ஜி, ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், டெலிகம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரீஸ், மகாரத்னா, நவரத்னா கம்பெனிஸ், ரேஸ் அண்ட் பாப்புலேஷன் சென்சஸ், இண்டெக்ஸஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பாவர்ட்டி ரிலேட்டட் கமிட்டிஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சாதான் நம்மளுக்கு சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆகும். சிலபஸ்ல இல்லாத நிறைய இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் சிலபஸை தாண்டி கொஸ்டின் கேட்பான். எஸ்ஐ, பிசி போன்ற தேர்வுகள்ல, எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் போன்ற தேர்வுகள்ல எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்கறான். அதனால இருக்கிற மொத்தத்தையும் நம்ம கொடுத்துடுறோம். இதே போல அடுத்தது எக்கானமி, இந்தியன் எக்கானமில இருக்கக்கூடிய கிளாஸஸ் யூனிட் 9 இப்போ நம்ம போயிட்டு இருக்குது. இப்போதான் கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் டெய்லி ஒன்னொன்னா. ஸோ இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும். நம்மளுடைய கோர்ஸ் வந்து என் டு என் ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ்டா எடுத்து அதை கம்ப்ளீட் பண்றது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நாம இதனுடைய வீடியோ பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி, ஏன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வரும், நிறைய முக்கியமான இன்சிடென்ட்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் பிடிஎஃப். இந்த என்டையர் வீடியோ கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோஸே அப்லோட் பண்ணுவேன். வீடியோஸையே 1 மணி நேரம் ஆல்ரெடி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவையே ரிமூவ் பண்ணிட்டு புதுசா அந்த வீடியோஸ்ல நிறைய அப்டேஷன் இருக்கும்ல, அதை அப்டேட் பண்ணி அந்த வீடியோவையே எடுத்துட்டு திரும்ப வேற ஒரு வீடியோ அதே இடத்துல போட போறோம். ஸோ இது வந்து யாருமே பண்ணிருக்க முடியாது, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் அதை பண்ணிருக்கேன். அதுக்கு ப்ரூஃப் நான் லைவ்லேயே காட்டுறேன். என்னன்னு பாருங்களேன். இப்போ ஜியாகிரபில வந்து நான் முக்கியமான இண்டெக்ஸ்லாம் எடுத்துட்டேன்ப்பா. முக்கியமான இண்டெக்ஸ் எடுத்துட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா 25th வீடியோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இப்பயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இண்டெக்ஸஸ் GNHI, PQLI, GCI, HDI, GHI, GII, NRI ஒரு 7 இண்டெக்ஸ் தான் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, யூனிட் நம்பர் 9ல HDR வருது இல்லையா, HDR ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் HDI ரிப்போர்ட் வரும். அதை வந்து எடுக்கும்போது நிறைய இண்டெக்ஸ்ல சேர்ந்து வருது, கிட்டத்தட்ட ஒரு 17 இண்டெக்ஸ் கிட்ட வரும்போது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதை திரும்பவும் எடுத்துக்கிறேன், இதை திரும்பவும் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறேன். அடிஷனலா நிறைய இருக்குது. இது 25வது வீடியோ, 28வது வீடியோ. இப்போ 25வது வீடியோ நீங்க பார்க்கலாமான்னா பார்க்கலாம், பார்க்க வேண்டாம்னா பார்க்க வேண்டாம். ஆனா 28வது வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே இதுல நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே போலதான் இது நான் ஜியாகிரபி எடுத்துக்கிட்டே இருந்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்துச்சு, அதனால அப்டேட் பண்ணிட்டேன், உடனே பண்ணிட்டேன். மற்ற வீடியோஸ்ல எல்லாம், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அதையும் செய்ய போறேன். இது நான் வந்து பர்சனலா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷன். இது நீங்க யாரும் சொல்லிக்க வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா, யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப்.
இப்போ இந்த குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நீங்க முடிவு பண்ணணும். எதுல நீங்க எழுத போறீங்க, எந்த மொழியை சூஸ் பண்ண போறீங்க. நான் தமிழ்ல தான் எழுத போறேன், தமிழ், கோவித் தமிழ், அல்லது இல்ல சார் நான் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கிறேன், நான் இங்கிலீஷ்ல செம ஸ்ட்ராங்கா இருப்பேன், இங்கிலீஷ்ல போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க. புதுசா படிக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி எடுத்து படிச்சவங்களும் சரி. இப்போ எக்ஸாம்ல எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க தமிழ்ல தான் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 2 எக்ஸாம் இங்கிலீஷ்ல படிச்சு இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 86 மார்க் இங்கிலீஷ்லயே போட்டாங்க. அவங்க ஜிகேல கொஞ்சம் வீக். அப்போ நான் தமிழே படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு இங்கிலீஷுக்கு மாறி அவங்களால 85 மார்க் போட முடியுது, 85 கொஸ்டின் போட முடியுது. ஏன்னா இங்கிலீஷ் அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ல கொஸ்டின் தமிழ்ல கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது தமிழ் இங்கிலீஷ். பட் இப்போ சிலபஸை டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டான். இனிமேல் நான் வந்து இதுதான் டஃப் அது டஃப்லாம் சொல்ல முடியாது. மேபி கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், எது ஈஸி எது டஃப்னு. இப்போதைக்கு சிலபஸ் வைஸ் ஆஸ் பர் சிலபஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். நீங்க புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி, அதாவது எனக்கு வந்து நான் தமிழ் அதிகமாக படிச்சது கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது, நம்ம குரூப் 1 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்களும் சரி எல்லாரும் இப்போ ஒண்ணுதான், எல்லாருமே ஒன்னாக்கிட்டான் சிலபஸை மாத்திட்டு. ஸோ நீங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தமிழா இங்கிலீஷா அதை முதல்ல செஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் தமிழ்ல போறேன் சார் அப்படின்னா இலக்கணம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இலக்கியத்தை அதிகமா இருக்கும், உரைநடை அதிகமா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துட்டான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க போறன்ற வரைக்கும் கொடுத்துட்டான். இப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துருக்கான், இலக்கியத்துக்கு இருக்கிறது மொத்த இம்பார்ட்டன்ஸையும் குறைச்சிட்டான். இந்த இலக்கியம் பார்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறான்ப்பா, கடைசியா ஒரு 15 கொஸ்டின் கேட்கறான், அவ்வளவுதான் 15 கொஸ்டின். மற்றது எல்லாமே ஒரு மாதிரி ஜென்ரல் ஆக்கிட்டான். இலக்கணம் இதுல வந்து 25 கொஸ்டின் இலக்கணத்துல. அதே போல சொல்லகராதி, புரிந்து கொள்ளுதல், டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம், மொழி பெயர்ப்பு. ஒரு பத்தியை கொடுத்து அந்த பத்தியில இருக்க விஷயத்துல படிச்சு ஒரு பேராகிராஃப்ல படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றது. ஒரு தமிழ் வேர்டு கொடுத்து அதுக்கு இங்கிலீஷ்க்கான மீனிங் என்ன, இல்ல இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து அதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறது, தமிழ்ல அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி ஃபுல்லாவே ஒரு ஜென்ரிக்கான ஒரு விஷயமா மாத்திட்டான். இங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தான். இப்ப இங்க கிராமரா, சரி இங்க இலக்கணமா, இங்க கிராமர். இங்க வந்து இலக்கியமா, இங்க லிட்ரேச்சர் பார்ட் கடைசியா கொடுத்துருப்பான். இங்க வந்து ஒரு மொழி மாற்றம், மொழி பெயர்ப்பா, இங்க ஒரு டிரான்ஸ்லேஷன். இங்க என்ன கொடுத்துருக்கானோ அதேதான் இங்கேயும். இங்க என்ன வெயிட்டேஜோ அதே வெயிட்டேஜ் தான் இங்கேயும். என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். இந்த முறை இவ்வளவு வருஷம் தமிழை விட இங்கிலீஷ் ஈஸியா இருந்துச்சு. இந்த வாட்டி சிலபஸ் பார்க்கும்போது இங்கிலீஷை விட தமிழ் ஈஸியா இருக்குது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்கு நான் விட்டுறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ தமிழ் என்ன கேட்டீங்கன்னா ஈஸி, இங்கிலீஷும் கிட்டத்தட்ட ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப் தான். அதனால தான் முதல்ல சொன்னேன், நீங்கள் என்ன சூஸ் பண்ண போறீங்கன்றத பண்ணிடுங்க, என்ன லாங்குவேஜ். அடுத்தது சார் இந்த இங்கிலீஷுக்கு நான் என்ன சார் படிக்கலாம், 6 to 10th தான் ஸ்கூல் புக்ஸ். தமிழுக்கு என்ன சார் படிக்கலாம், 6 to 10th தான் ஸ்கூல் புக்ஸ். ஏன்னா சிலபஸ்ல கீழே கடைசியா பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, கவனிச்சிங்களா? 6 up to 10th ஸ்டாண்டர்ட். நான் என்ன கேட்கறேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன அப் டு 12th ஸ்டாண்டர்ட், அப் டு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தான். இதுக்கு முன்னாடியும் 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருந்தான். ஆனா 11th 12th வந்து கொஸ்டின் கேட்டானா இல்லையா? இந்த வாட்டியும் கேட்பானா? கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால முதல்ல நீங்க படிக்க வேண்டியது 6 to 10th தான். 6 to 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th படிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. 11th 12th அப்புறம் படிச்சுக்கோங்க. அதனாலதான் 11th 6 to 12th கொடுத்துட்டேன். இதுல ஓல்டு புக்கா நியூ புக்கா அந்த வேலையே கிடையாது, எல்லா புக்கையும் படிச்சுதான் ஆகணும். சிறப்பு தமிழ் படிக்கலாமா வேணாமா? சிறப்பு தமிழ்ல இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப இலக்கணம்னு ஒன்று இருக்குது. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அல்லது வந்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இந்த மாதிரி விஷயம்லாம் வருதுல. வேர் சொல்லை கண்டறிக, இதெல்லாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எந்த புக்ல இருந்தாலும் கேட்கலாம்ல. 6th புக்ல தான் கேட்கணும், 10th புக்ல தான்ப்பா கேட்கணும், 10th புக்ல 9வது அலகுல தான் கேட்கணும் அப்படின்னு விதி இருக்குது. 11th இருந்தும் கேட்கலாம், 12th இருந்தும் கேட்கலாம்ல. அதனால இதை நம்ம வந்து ஒரு வரையறைக்குள்ளார சுருக்கிட முடியாது. அதே போல ஒரு டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல ஒரு இன்டர்நெட்னு கொடுத்துட்டான், தமிழ் ஆக்க வேண்டாம்னு கேட்கறான். இது ஸ்கூல் புக்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் 6 to 10th ஸ்கூல் புக்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 6 to 10th முதல்ல படிச்சிருங்க. அந்த இங்கிலீஷ் தமிழ் வேர்டு அவனுக்கு நிறைய கொடுத்துட்டான் மீனிங். அப்புறம் 11th 12th படிச்சுக்கோங்க. ஜென்ரலா இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது, ரொம்ப டஃபாலாம் இருக்க போறது இல்லை, ஈஸியா தான் இருக்க போகுது. அதனால எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, இது வெறும் ஸ்கூல் புக்கை வச்சு படிச்சாலே, அதுவும் 10th வரைக்கும் படிச்சாலே போதுமா போதாதா அப்படிங்கிற டயலாமா வேண்டாம்.
கண்ணை முடிட்டு 6 to 10th படிங்க. சிலபஸ்ல இருக்கிற விஷயத்த படிங்க, எல்லாத்தையும் படிக்காதீங்க. சிலபஸ்ல இருக்கிறத படிங்க. இலக்கியம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 11th 12th படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தமிழ் படிக்கிற ஆர்டர். அது ஓல்டு புக்கோ நியூ புக்கோ எந்த புக்காக இருந்தாலும். இங்கிலீஷுக்கு 6 to 10th இதுவும் அப்படிதான். நம்ம ஓல்டு புக் நியூ புக்லாம் நம்ம பிரித்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு நிறைய பேர் நியூ புக் தான் படிக்கிறாங்க. ஓல்டு புக் தேவைப்பட்டாலும் படிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம முழு மதிப்பெண் பெற வேண்டும். இப்போ குரூப் 2 ஏ இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரையில இதுதான் மேஜர் பார்ட். ஏன்னா 100 கொஸ்டின் கேட்க போறோம், இதுல இருந்து 100. இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்க போறது சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ், ஜிஎஸ். ஜிஎஸ்ல முதல்ல இருக்கிறது அறிவியல் தான் கொடுத்துருக்கான், பொது அறிவியல். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்தையும் சேர்த்து 5 மார்க் தான். அதாவது பிரிச்சிங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி 4 சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கேள்வி வீதம் 5 கேள்விகள் தான் கேட்க போறோம். ஏதோ ஒரு சப்ஜெக்டை 2 கேள்வி கேட்க போறோம். பெரிய விஷயமா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சது பயாலஜி தான் இருக்க போகுது. பயாலஜில தான் ஒரு 3 கொஸ்டின் கேட்பான். கெமிஸ்ட்ரியில 1, பிசிக்ஸ்ல 1, அல்லது பயாலஜில 2 கேட்டு பிசிக்ஸ்ல 2 கேட்டு கெமிஸ்ட்ரியில 1 கேட்கலாம். ஏதாவது மாற்றி இந்த அமைப்புல மாற்றி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் தான். பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1, பாட்டனி 1, ஜுவாலஜி 1 கன்ஃபார்ம் கேட்க போறோம். அப்ப இந்த ஒரு கேள்விக்காக நம்ம நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியிருக்கும். குறிப்பா 6 to 10th ஓகே. 11th 12th எடுத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் 2 வால்யூம், கெமிஸ்ட்ரி 2 வால்யூம், பாட்டனி 2 வால்யூம், ஜுவாலஜி 2 வால்யூம், இவ்வளவு படிக்கிறது. அதனால இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன், எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு. ஆனா ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கு, அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப் கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கலர்ஃபுல்லா கொடுத்துருப்போம் பாருங்க, அதெல்லாம் முதல்ல படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெப்தா போய் உள்ளுக்குள்ள படிக்கிறதும் படிக்காததும் உங்க விருப்பம். ஏன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்குது, அதுக்காக சொல்றேன். ஜாகிரபியில 5 கொஸ்டின்ஸ் அவனே கொடுத்துட்டான். நீங்க 6 to 12th ஸ்கூல் புக் படிச்சாலே போதுமானது. இல்ல சார் நான் இந்த சிபிஎஸ்சி புக் இருக்குன்னா சிபிஎஸ்சி படிக்கலன்னா நீங்க தாராளமா படிக்கலாம். சிபிஎஸ்சி படிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதே போல மஜித் ஹுசைன் புக்கு, இது வந்து இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 2 குரூப் 1 எல்லாம் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா இந்த புக்ல இருந்து அதிகமாக கொஸ்டின் வந்திருக்குது. அதனால நம்ம அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அந்த கேள்வியா பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், இது டிகிரி ஸ்டாண்டர்ட் பட்டப்படிப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால ஸ்கூல் புக்ல இருந்து தான் இவ்வளவுதான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை, அவன் சிலபஸ் கொடுத்துட்டான். சிலபஸ்ல இருந்து எங்க இருந்து எப்படி வேணா கேட்கலாம். அதனால இதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் யூனிட் 3 ஹிஸ்டரி ஐஎன்எம், வரலாறு, அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம். முதல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 10th, அதன் பிறகு 11th 12th ஸ்கூல் புக்ஸ் படிச்சாலே போதும். இல்லைன்னா சிபிஎஸ்சி புக் படிக்கிறீங்களா, எக்ஸலண்ட். இந்த ஸ்கூல் புக்கே தேவையில்லை. 6 to 12th சிபிஎஸ்சி படிச்சீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுலேயே கொஸ்டின் கவர் ஆகிடும் எல்லாமே. அதை தாண்டி 11th and 12th எத்திக்ஸ் புக் படிச்சுக்கோங்க. அறிவியலும் இந்திய பண்பாடும் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்க இந்திய பண்பாடு, இந்தியாவை பத்தி மேலோட்டமா படிச்சீங்கன்னா இங்கே கவர் ஆகும். தமிழ்நாடை பத்தி படிச்சீங்கன்னா அடுத்தது யூனிட் நம்பர் 6க்கு கவர் ஆகும். தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு அறிவியலும் பண்பாடும், கலை, மொழி, இலக்கியம் எல்லாமே அதுல இருக்குது. அதனால இதையும் சேர்த்து இதுல படிச்சுக்கோ. இல்ல சார் நான் வந்து நிறைய எனக்கு அதர் சோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு RS சர்மாவோட புக்கு ஏன்ஷியன்ட்டுக்கு, பழங்கால இந்திய வரலாறுக்கு சதீஷ் சந்திராவோட மிடிவெல் இந்தியா, இடைக்கால இந்தியா, இது வந்து ஓல்டு வெர்ஷன் தான், ரொம்ப பழைய புக்கு தான். பட் ஓல்டு இஸ் கோல்டு, சூப்பரா இருக்கும். இரண்டுமே ஃப்ரீ PDF நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. இது மட்டும் இல்லை, லட்சுமிகாந்தோட PDF, ரமேஷ் சிங் எக்கனாமிக்ஸோட PDF, பெரியார் 1000 கேள்விகள், பெரியார் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி புதுசா ஒரு வீடியோ ஒரு PDF போட்டிருக்கிறோம். இதே போல நிறைய மேகசின்ஸ் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள PDF புத்தகங்கள் PDF வடிவில் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டெலகிராம்ல ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸ் அந்த PDF எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, படிங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு பெஸ்டான புக்கு சொன்னீங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல், பழங்கால இடைக்கால இந்தியாவுக்கு பூனம் தலால் தஹியா புக்கு அருமையா இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் பூனம் தலால் தஹியாவோ அல்லது ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் மாடர்ன் இந்தியா புக்கோ, மஜித் ஹுசைன் புக்கோ, இதெல்லாம் நான் வாங்கி படிச்சுட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது. நம்ம வந்து சும்மா இது படிச்சா போதும், இந்த புக்கு வந்து படிச்சா நல்லா இருக்கும்னு கூகுள் சர்ச் பண்ணிட்டு வரல. நாம ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே புக்கை ரிசர்ச் பண்ணி எழுதிருக்கிறாங்க, நாம படிச்சிருக்கோம்ல, அதனால ரிசர்ச்னு சொல்றேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது இந்த புக்கு தான். இது இந்த புக்கு பூனம் தலால் தஹியா அப்படிங்கிறவங்க டெல்லியில் IPS ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மேடம், அவங்க போட்டிருந்த புக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா மஜித் ஹுசைன் இந்த புக்கு. நம்ம அடுத்தது ஹிஸ்டரிக்கு காட்டுறேன், தமிழ்ல அடுத்த பேஜ்ல இருக்கு, நான் அங்கேயே காட்டுறேன். இப்போவே இந்திய தேசிய இயக்கம், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு,
தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம படிச்சுட்டு அதை தான் நம்மளுடைய வீடியோ கோர்ஸ்லயே கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றோம். எதுக்காக? எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறான். அதுக்காக நானா வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. அவன் இந்த புக்குக்காரங்களாம் எனக்கு வந்து காசு கொடுத்து இல்லை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கலாம் யாரும் சொல்லவே கிடையாது. அவங்களாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். குறிப்பாக இந்த பூனம் தலால் தஹியான்றவங்க ஒரு ஐபிஎஸ். அவங்க ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி, டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு தெரியவா போகுது? அவங்க நம்மளை ப்ரொமோட் பண்ணவா சொல்ல போறாங்க? அப்புறம் அதை செய்கிறோம். புக்கு நல்லா இருக்குது, கொஷின்ஸ் கேட்டிருக்கிறான், அதனால படிக்க சொல்றோம், அவ்வளவுதான். அதே போல ஸ்பெக்ட்ரம் புக்கு உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது அப்டேட்டட் வெர்ஷன். இது வந்து ஐஎன்எம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே நீங்க தமிழ்ல படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் காட்டினேன்ல, சிந்து முதல் பிளாசி வரை, ஏன்ஷியன்ட் மிடிவல் இடைக்காலம், அப்புறம் வந்து பழங்கால வரலாறு கவர் ஆயிடுது. இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புக்கு சூப்பரா இருக்கும். இந்த புக்ல மட்டும்தான் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் மட்டும் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வரலாறு கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அப்ப ரெண்டுமே இதுல கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பெஸ்ட். இதை படிக்கிறதும் படிக்காத உங்க விருப்பம். இது கண்டிப்பா ரெண்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷன். 15 கேள்வி இருக்கிறதே. ஜிஎஸ்ல இம்பார்ட்டன்ஸ் அதிகம் எதுக்குன்னா கான்ஸ்டியூஷனுக்கு தான். 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. 6th to 12th ஸ்கூல் புக் படிங்க. உங்களால முடிஞ்சா சிபிஎஸ்சி புக் படிங்க. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். நான் எல்லாத்துலயும் என் சிபிஎஸ்சி புக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் இது வந்து அதிகமா கேட்கறான். சிபிஎஸ்சி புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்கறான். சிபிஎஸ்சி புக்கை பேஸ் பண்ணி தான் இவங்கெல்லாம் புக்கே போட்டிருக்கிறாங்க. நம்ம லட்சுமிகாந்த் ஆகட்டும், பூனம் தலால் தஹி ஆகட்டும், ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் ஆகட்டும், அடுத்தடுத்து பார்க்க போற எல்லா புக்குமே இதை பேஸா வச்சுதான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்க இன்ஸ்டியூட் எல்லாம் ஸ்கூல் புக்கை வச்சு அவங்க பேர்ல ஒரு இன்ஸ்டியூட் பேர் போட்டு புக் ரிலீஸ் பண்ணுவோம். வாங்கி பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் வந்து சார் நான் வாங்கிட்டேன் நம்பி வாங்கி பார்த்தா ஸ்கூல் புக் இருக்கிற விஷயம் கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க சார், அங்க அலைன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு நான் அந்த புக்கை வாங்கினா ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இவங்களும். பட் இருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனோட ஒரு சூப்பரான விஷனோட இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஈஸியா படிக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி. தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு சந்திரசேகரன் புக்கு நான் ரெஃபர் பண்றது. மற்ற எந்த புக்கையும் நான் ரெஃபர் பண்றது கிடையாது. அந்த புக்கு படிக்கலாமா இந்த புக்கு படிக்கலாமான்னா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், 20 கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் சார், நீங்க சொன்னீங்க கான்ஸ்டியூஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமான கேள்விகள் கேட்க போறான் அப்படின்னு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது? 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்ப நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இதுக்கு தானே கொடுக்கணும். எஸ், கரெக்ட் தான். ஆனா இது 2 சப்ஜெக்ட். இந்தியன் எக்கானமி 1, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 1. 2 சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். 2 சப்ஜெக்ட் படிச்சா 20 மார்க், 20 கொஸ்டின். ஒரு சப்ஜெக்ட் படிச்சா 15 கொஸ்டின் பாலிட்டியில. அப்ப எது பெஸ்ட்னு எது பெருசுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். இந்தியன் எக்கானமி யூனிட் நம்பர் 9 இருந்துச்சுல்ல, அதை கொண்டு வந்து யூனிட் நம்பர் 5 மெர்ஜ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்க 6th to 12th ஸ்கூல் புக்ஸ்ல எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கலாம். முதல்ல நான் எக்கனாமிக்ஸ் முடிச்சிடறேன், அப்புறம் யூனிட் 9க்கு வரேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய யூனிட் 5ல செகண்ட் ஹாஃப்க்கு வரேன். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு 6th to 12th ஃபுல்லா படிச்சுக்கலாம். நீங்க இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எவ்வளவு இருக்க போகுது? இன்னைக்கு உட்காந்தீங்கன்னா 6th to 10th, நாளைக்கு 11th, நாளைக்கு 12th, 3 நாள்ல ஸ்கூல் புக்ஸே முடிஞ்சிடும். வேற என்ன படிப்பீங்க? நிறைய இருக்குது எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறதுக்கு. மெயின்ஸ் ஓரியன்டாகவும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், குரூப் 1ம் சரி குரூப் 2க்கும் சரி. அப்ப என்ன பண்ணணும்னா, டாக்ஸ்ல முக்கியமான டைப்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட்ல நடந்த எல்லா கவுன்சிலையும் நம்ம படிச்சுக்கணும். ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷனு, நிதி ஆயோக், பேங்கிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்பிஐ ரிலேட்டடா டேட்டாஸ், பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அதாவது நிதி கொள்கை, பணக்கொள்கை. நிதி கொள்கையில முக்கியமா நம்ம படிக்க வேண்டியது ஆண்டு நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட். இந்திய பட்ஜெட்டும் படிக்கணும், தமிழ்நாடு பட்ஜெட்டும் படிக்கணும். பணவியல் கொள்கையில் நம்ம படிக்க வேண்டியது வங்கி வீதம், பேங்க் ரேட், ரெப்போ வீதம், ரெப்போ ரேட், மாற்று ரெப்போ வீதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுரிட்டி லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குது. அதாவது டெஃபினேஷன் இருக்கு, அதுல கரண்ட்ல டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல பிரதமருடைய திட்டங்கள், அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல கவர் ஆகுது. இதை தாண்டி கான்செப்டா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிதின் சிங்கானியா புக்கு அல்லது ரமேஷ் சிங் புக்கு, நிதின் சிங்கானியா அல்லது ரமேஷ் சிங், ஏதோ ஒண்ணு நீங்க படிக்கலாம். 2 படிக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒண்ணு படிக்கலாம், பெஸ்ட் புக்கு. இல்ல சார் இது வந்து ரொம்ப ஹை லெவலா இருக்கு, ஹை ஸ்டாண்டர்டா இருக்குது, இது வந்து குரூப் 1க்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும், குரூப் 2க்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. இருந்தாலும் படிக்கிற சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்றது நம்ம கீ கான்செப்ட்ல, அதுல இருந்து எடுத்த முக்கியமான கான்செப்டா சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்கள் போட்டிருக்கிறாங்க. இது இங்கிலீஷ்ல, இது தமிழ்ல இருக்கு, ரெண்டுமே இருக்கு, 2 மீடியம்லயும். ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில். இது நான் திரும்ப சொல்றேன்,
இதுல நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ்க்கு எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ரெண்டாவது நிறைய பேர் கேட்கறது, நான் ஏன் சார் இவ்வளவு படிக்கணும், பாஸ் பண்ணணும் இவ்வளவு படிச்சுதான் ஆகணும், சும்மா மேலோடமா படிக்கிறது இல்ல வந்து யாராவது அப்படி சொன்னாங்க சார் இப்படி சொன்னாங்க சார் நான் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியதுதான். அப்புறம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி கேட்டாலும் நம்ம அப்பவே நம்ம மாத்தி படிச்சிருக்கலாமே, நம்ம அப்பவே நம்மளுடைய ரூட்டை மாத்திருக்கலாமே. நிறைய யூடியூப் சேனல்லாம் பாக்குறேன், நம்மளுடைய வியூகத்தை மாற்ற வேண்டும். வியூகத்தை நீங்க எப்பவோ மாத்திருக்கணும். 2024 ஜனவரியில் இதே சேனல்ல யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. டிஎன்பிசி எல்லாம் மாறிடுச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது, கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்லாம் தரமா இருக்குது, இன்னுமே நம்ம வந்து ஊரை ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக பேசணும். ஒருத்தரும் கண்டுக்கல, யாரும் அது நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நல்லவனை யாரும் சப்போர்ட் பண்றதும் கிடையாது, நல்ல விஷயத்த கண்டென்ட் சொல்றேன் அதை என்கரேஜ் பண்றதும் கிடையாது. அப்ப எப்படி நல்ல விஷயம் மக்களுக்கு வந்து சேரும்? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னுமே ஸ்கூல் புக் படிக்கலாம், 9 by 9 படிச்சுட்டு போயிடலாம். ஸ்கூல் புக் தான் பேஸ், நான் வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லல, ஸ்கூல் புக் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம், அதுதான் அடிப்படை. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தெல்லாம் படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா ஸ்கூல் புக்கு மட்டும் நம்பிட்டு போனீங்கன்னா குரூப் 2 குரூப் 1 மாதிரி எக்ஸாம்ல மிக மிக கடினமாக இருக்கும் தேர்ச்சி பெறுவது. அதனாலதான் இவ்வளவு விஷயத்த படிக்க சொல்றோம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. வியூகத்தை எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்வுக்கு நம்ம வியூகத்தை மாத்தக்கூடாது, இப்பவே வியூகத்தை மாத்தி வரக்கூடிய தேர்வுக்கு தயார் நிலையில இருக்கணும். இப்போ நம்ம யூனிட் நம்பர் 9க்கு வருவோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5ல செகண்ட் ஹாஃபுக்கு வருவோம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். அது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்க படிச்சுக்கலாம். அதை தாண்டி நிறைய விஷயம் நீங்க வெளில இருந்து படிக்கணும். எக்ஸாம்பிள், யூஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ண ஹெச்டிஆர் ரிப்போர்ட், அதே போல தமிழ்நாடு அரசு கடைசியாக ரிலீஸ் பண்ண 2017 ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தினுடைய அறிக்கை ஹெச்டிஆர் ரிப்போர்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கல்வி மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் படிச்சிடணும். அந்த விஷயம், அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்பாக பட்ஜெட்ல அறிவிப்பாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. அதை தாண்டி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சமூக நலத்துறை, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இதுல இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸும் வரும். அடுத்தது டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், நீதி கட்சியில் ஆரம்பிச்சு 1920-21 ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 வரைக்கும் எல்லா ஆட்சி காலத்திலையும் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள். இது உங்களுக்கு மெயின்ஸ்லயும் 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது. அடுத்து நம்ம பார்க்கறது யூனிட் நம்பர் 6, ஜிஎஸ்ல லாஸ்ட் யூனிட், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. 20 கொஸ்டின். இதுவும் பார்த்தீங்கன்னா 20 கேள்வி கேட்க போறான். ஆனால் பெரிய சிலபஸ். இது முன்னாடி ஏற்கனவே யூனிட் நம்பர் 8ன்றது இப்போ 6ன்னு மாத்திட்டான். பேர் தான் மாத்திருக்கான், சிலபஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இது என்ன பண்ணிட்டான், யூனிட் நம்பர் 6ன்னு வச்சுட்டான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல என்னென்ன கவர் ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, எல்லாமே என்னது, தமிழ் சொசைட்டி, அதாவது தமிழருடைய கலாச்சாரம், தமிழர் பாரம்பரியம், கலை, இலக்கியம் எல்லாமே வந்துடுது. அதை தாண்டி 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள், அதுல இருக்கக்கூடிய விழுமியங்கள், முக்கிய அம்சங்கள், கருத்துக்கள் அதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தமிழ்நாடு ஹிஸ்டரி எங்கதான் ஆரம்பிக்குது. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்ட வரலாறில் தமிழகத்தினுடைய பங்கு. அதுக்கப்புறம் நீதி கட்சி, பெரியாரு, அண்ணா, திராவிடர் கழகம், திமுக, திமுக அப்படின்னு அந்த கட்சிகள் எல்லாத்தையும் பத்தியும் படிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு சப்ஜெக்டா இருந்தது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே சப்ஜெக்டா கொடுத்து 20 கொஸ்டின் கொடுத்துருக்கான். இதுக்கு நம்ம 6 to 12 ஸ்கூல் புக்கை படிக்கணும், ஜிகே புக்கையும் படிக்கணும், தமிழ் புக்கையும் படிக்கணும். ஏன்னா இலக்கியம் இருக்குது, முக்கியமானது எக்ஸர்வேஷன்ஸ், அகழ்வாராய்ச்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். திருக்குறள் நம்ம 6 to 12 ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சாலே மேக்சிமம் அதுல கவர் ஆகுது. சில நேரங்கள் அதை தாண்டி வெளியில கேட்கறான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்கு முதல்ல படிச்சிருங்க. ஸோ ஜிகேக்கும் சரி, தமிழுக்கு, இலக்கியத்துக்கும், திருக்குறளுக்கும் சரி நம்ம 6 to 12 ஸ்கூல் புக் படிக்கலாம். 11th 12th எத்திக்ஸ் புக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு அல்லது பெண்களின் பங்குன்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது படிக்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பெண்ணு, ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காங்கல்ல, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஸ்கூல் புக்ல ஒரு 4 பெண்கள் பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. வழக்கமா கொடுக்கறது அஞ்சலை அம்மாள், அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தமிழரா அப்படின்னு கேட்காதீங்க, அவங்களுடைய பங்கு முக்கியமான சில இடங்கள்ல இருக்குது. இது மாதிரி ஒரு 4-5 பேர் தான். இதை தாண்டி அப்புறம் வழக்கமா கொஸ்டின்ல கேட்கறது முத்துலட்சுமி ரெட்டி இருக்கிறாங்க. அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எங்க இருந்தாலும் கேட்கலாம்ல, ஒரு 4 பெண்மணி மட்டும் தான் கேட்கணும்னு அவசியம் இருக்கா? அல்லது அப்படிதான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல? கொடுக்கல. ஆனா நம்ம நிறைய வெளில இருந்து படிச்சுதான் ஆகும்.
ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம் எடுத்து தான் நம்மளுடைய கோர்ஸை நம்ம கம்ப்ளீட்டா வீடியோஸ்ல கொடுத்துருக்குறோம் எல்லா விஷயத்தையுமே. நீங்க இலக்கியத்துக்கு தேவிரா புக்கை படிக்கலாம், இது கம்பல்சரி எல்லாம் கிடையாது. நான் வந்து நிறைய விஷயம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது, கம்பல்ஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல கே பிள்ளை தட்சிணாமூர்த்தியோட தமிழர் நாகரிகம் வரலாறு மரபு பண்பாடுக்கு இந்த 2 புக்ல ஏதாவது ஒண்ணு படிக்கலாம், 2த்துல ஏதாவது ஒண்ணு தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல வேணும்னா இதை படிக்கலாம். இதை தாண்டி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசனுடைய புக்கு, இந்த புக்கு 100% படிச்சே ஆகணும், படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். இதுல இருந்து தான் லாஸ்ட் டைம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம்லையும் தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாமே இதுல இருந்து கேட்டது தான். 1-2 கொஸ்டினை தவிர பர்சன்டேஜில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5% தவிர்த்து மீதி 95% தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தமான ஆல் கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு தற்கால வரலாறு டாக்டர் வெங்கடேசன் புக்கு தான். ஸோ இதோட நம்மளுக்கு ஜிகே முடிஞ்சு. அடுத்தது மேக்ஸ், 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இருக்க போது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், இது வந்து ஸ்டாண்டர்ட் மாறா போறது இல்லை. முன்னாடி 25 மேக்ஸ் இருந்தது, இப்போ 15 மேக்ஸ் 10 ரீசனிங் கொடுத்துட்டாங்க. மேக்ஸை பொறுத்த வரையில 6 to 10th ஸ்கூல் புக் மட்டும் படிச்சாலே போதும். ஆனா அந்த 6 to 10th இருக்கிற ஸ்கூல் புக்கு நீங்க படிக்கணும்னா அதாகும் பல வருஷங்கள், பல மாதங்கள், நிறைய பேருக்கு டைம் இருக்காது. அப்ப என்ன சார் பண்ணலாம், இந்த 15 கொஸ்டினுக்கு இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க விஷயம் தான் கேட்கணும் அவசியம் இல்லை, சிலபஸ்ல இல்லாததும் சில நேரங்களில் கேட்கறான். அதனால 2024 கடந்த ஆண்டு எந்த எக்ஸாமா இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி நடத்தின எந்த எக்ஸாமா இருந்தாலும் மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு இந்த 15ல மினிமமா 10ல இருந்து 12 கொஸ்டின் 100% கவர் ஆகும். எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து எப்படி தான் போனாலும் 2 கொஸ்டின் கேட்டே தீரணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கூட்டு வட்டி, இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டே ஆகணும் அவன் தலையெழுத்து, இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணுத்துல 2 கொஸ்டின் கேட்டுருவான். அப்போ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடலாம், இந்த டாபிக்ல தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இது வரைக்கும் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லா டைப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது ரீசனிங் 10 கொஸ்டின் கேட்க போறான். இது வரைக்கும் ரீசனிங்னு தனியா பிரிச்சு ஒரு எக்ஸாம் நடத்தினதே கிடையாது. 2025 ஜூன் மாசம் நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல தான் முதல் முறையாக ரீசனிங் நடத்த போறான். எப்படி கேட்க போறான்னு தெரியல, கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு அது புரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா எப்படி இருந்தாலும் இது 10th ஸ்டாண்டர்ட் தான், அப்போ லெவல் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். இருந்தா கூட கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். இப்ப பாருங்க, லாஜிக்கல் ரீசனிங்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். இதுக்கு சிலபஸ் எல்லாம் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. எதை நீங்க லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவீங்க? கோடிங் டீகோடிங்கா, குறியீடு மாற்று குறியீடு, சிலபஸ்லேயே கிடையாது. ஆனா சில நேரங்களில் கேட்பான். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், கணித குறியீடுகள், கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருப்பான்ல, அதெல்லாம் சிலபஸ்லேயே கிடையாது. ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஏன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கான் எங்கேயாவது? இங்க பசில்னு கொடுத்துருக்கான். சிலாஜிசம், வெண்படங்கள் வட்ட வட்டமா போடுவாங்கல்ல, அனைத்து தாள்களும் பேனாக்கள், ஒரு பேனாவும் தாள்கள் இல்லை, அந்த மாதிரி. நான் சொன்னதை தவறா இருந்துற போகுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் திடீர்னு. இப்போ தமிழ்ல, இங்கிலீஷ்ல சொல்றது ஈஸி, தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்றது பெரிய கஷ்டம். அப்போ இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அப்போ இவன் சும்மா ஒரு பேருக்கா ஒரு 4-5 பேர் வந்து கொடுத்துருக்கான் இந்த டாபிக்ல இருந்து கேட்கறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த இதுல கொடுத்துருக்கிறத முதல்ல படிச்சுக்கணும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிக்கணும். இப்ப டைரக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திசைகள் சார்ந்த கணக்கு, கடிகாரம் சார்ந்த கணக்கு, நாட்கள் கேலண்டர் சார்ந்த கணக்குகள்லாம் வழக்கமா கேட்கறது உண்டு. பாருங்க, சிலபஸ்ல கிடையாது. இது எல்லாமே இந்த லாஜிக்கல் ரீசனிங்குள்ளே வந்துடும், முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்காக நாம என்ன பண்ணணும்னா, ஆஸ்தான குரு RS அகர்வால் தான். நீங்க எங்க போய் எங்க வந்தாலும் யார் என்ன புக்கு சொன்னாலும் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. வெர்பல் நான் வெர்பலுக்கு இதை தான் நீங்க படிக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. SSC, ரயில்வே, SI, PC, TNPSசிக்கும் இப்போ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால இது ஒரு சூப்பரான புக்கு. உங்களால முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணி படிங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூகுள்லேயே நிறைய விஷயம் இருக்குது, அதை நீங்க பார்த்தாலே போதுமானதா இருக்க போகுது. ரைட்டா? ஸோ இதுதான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில மினிமமா ஒரு வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், மினிமம் ஒரு வருஷத்துக்கு படிக்கணும். தினமணி, இந்து தமிழ் திசை தமிழுக்கும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து வந்து இங்கிலீஷுக்கும் நீங்க படிக்கலாம். மந்த்லி மேகசின் பாத்தீங்கன்னா திட்டம், இந்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடியது, சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடியது. ஸோ இது இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்குது. மாசம் 30 ரூபா, வருஷத்துக்கு 360 ரூபா. நீங்க சந்தா கட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்க வீட்டுக்கே இது PDF வந்துடும், சாரி புக்காவே வந்துடும். இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு போனீங்கன்னா இது அங்க இருக்கும், நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வரலாம். இது மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது
குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 ஏ மெயின்ஸ் இல்லை, குரூப் 2 மெயின்ஸ், அதுக்கெல்லாம் நீங்கள் எழுதணும். அது வந்து நம்ம மற்ற தேர்வுகள் மாதிரி அப்ஜெக்டிவ் கிடையாது. 5 ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், அது கிடையாது. ஒரு கேள்வி 5 வார்த்தை தான் இருக்கும், அதுக்கு நீங்க 250 வார்த்தைகள்ல பதில் எழுதணும். அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல குருஷேத்ரா டெக்னாலஜிக்கலா, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இதுவும் அப்படிதான். மாசத்துக்கு 30 ரூபா, வருஷத்துக்கு 360 ரூபா நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் மாசம் மாசம் வீட்டுக்கு வந்துடும். அல்லது லைப்ரரியில அரசு சார்ந்த நூலகங்கள்ல வச்சிருப்பாங்க, படிக்கலாம். தமிழ் அரசு, தமிழ்நாடு கவர்மெண்டோட நியூஸ் பேப்பர், மேகசின் மாசம் ஒரு வாட்டி வர்றது, தமிழ்ல மட்டும்தான் வரும். இதுவும் அப்படிதான். மாசம் மாசம் நீங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம், அல்லது மொத்தமா சந்தா கட்டிட்டீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு வீட்டுக்கே இது வந்து தமிழ் அரசு மேகசின் வந்துடும். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் தான் போகணும், பிஐபி தான் போகணும். இந்திய அரசு தொடர்பான எல்லா டேட்டாவும் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. கடைசியா மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணக்கூடிய நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது ஃப்ரீ. இது நீங்க நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாசம் 2 வாட்டி வரும், 1ல இருந்து 15 வரைக்கும் ஒன்று, 16 to 30 வரைக்கும் ஒரு புக், 2 புக்கா வரப்போகுது. இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த திட்டங்களும், மோடி அரசாங்கத்தினுடைய மொத்த திட்டங்களும் இதுல வந்துடும். இங்கிலீஷ் இருக்கு, தமிழ்ல இருக்குது, மற்ற எல்லா அலுவல் மொழியிலையும் கொடுத்துருக்காங்க. நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் படிக்க வேண்டியதுதான். இப்போ இன்னைக்கு கூட நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் அதில் படித்தேன். நான் வந்து இந்த டேட்டாலாம் எடுத்துட்டு இருக்கும்போது நான் ரீசெண்டா இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி ஒரு டேட்டா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2வது பேஜ்ல சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த நிமோனியா காய்ச்சல், அதுக்கப்புறம் பரவி வரக்கூடிய முக்கியமான வைரல் காய்ச்சல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தடுப்பூசி என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேபி நீங்க வேற ஏதாவது நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம், நான் இதுல தான் படித்தேன். 2வது பேஜ்லயே கொடுத்துருக்கான். 2வது பேஜ்லயே மேல கட்டம் கட்டி கொடுத்துருக்கான், இந்திய தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய வரலாற்று சாதனை இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மெயின்ஸ்ல வரக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. அதுக்காக இதெல்லாம் யூஸ் ஆகும். இது ஃப்ரீயாவே கிடைக்குது, பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்சா அதை பிரிண்ட் கூட போட்டு வச்சுக்கலாம், மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எல்லா விஷயத்தையும் அக்கா பிரிச்சு மேஞ்சாச்சு. கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருப்போம், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க புதுசா படிச்சாலும், ஏற்கனவே படிச்சிருந்தாலும், பல வாட்டி மெயின்ஸ் எழுதி கிளியரே பண்ண முடியலனா கூட இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அடுத்த வாட்டி போகும்போது இன்னும் உத்வேகத்தோட போய் அந்த அந்த கேட்டை வந்து அடிச்சு நொறுக்கிற திறமை, அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். டிஎன்பிசி கேட்டை சொல்றேன், வேற எந்த கேட்டும் கிடையாது. இவ்வளவு விஷயத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது, இவ்வளவு படிச்சுட்டு போகும்போது இதை மீறியா கேள்வி கேட்ட முடியும்? இதை மீறிய நம்மளை வந்து அந்த தேர்வுல தோல்வி அடைய வைக்க முடியும்? முடியவே முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இவ்வளோ விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. குறிப்பா மெயின்ஸ்லயும் சும்மா வந்து ப்ரிலிம்ஸை பாஸ் பண்றது, ஃப்ளூக்ல பாஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது குரூப் 2 குரூப் 1 மாதிரியான பெரிய பெரிய தேர்வுகள்ல மெயின்ஸ் வரைக்கும் தேர்வுல வெற்றி அடைஞ்சு அந்த எட்டாத கனியா இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்டிங்க அடிக்கிறது நம்மளுடைய இலக்கா இருந்ததுன்னா இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் உங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும். இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல ஜிஎஸ் கோர்ஸா கொடுத்துருக்கிறோம். இது நம்ம டெமோ வீடியோவும் போட்டுருக்கிறோம் இதே யூடியூப் சேனல்ல. ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டு, அதாவது 2025 இப்போ நடக்கக்கூடிய குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 ஏ குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போடுவோம். அதையும் நான் இப்பவே பதிவு பண்றேன். அன்னைக்கு நான் வந்து ஓடி ஒளிஞ்சிட மாட்டேன். இதே மாதிரி தான் நம்ம போன வருஷமும் சொல்லியிருந்தோம், நான் வீடியோ ப்ரூஃப் வீடியோ போடுவேன்னு போட்டிருக்கிறேன். குரூப் 1 2 4 3க்குமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதே சேனல்ல இருக்குது. எந்த சப்ஜெக்ட்ல நாம நடத்தினது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டன். ஸோ தேவைப்படுறவங்க நம்ம ஆன்லைன் கோர்ஸ்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணி இந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நோக்கம் அதிகமான விஷயத்தை, எல்லா கண்டென்ட்டையும் மிக குறைவான பிரைஸ்ல ஏழை எளிய மக்கள் வீட்டில இருந்தே ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா கொடுக்கறது தான் நம்மளுடைய லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஒவ்வொரு தேர்வு முடியும் போதும் அது நம்மளுக்கு பிரதிபலன் அது கிடைக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதையே நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்க, சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸா இந்த கோர்ஸ் இருக்க போகுது. மறக்காம நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர்களை சப்போர்ட் பண்ணுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாம இருக்குது. இப்போ நம்ம குரூப் 1 குரூப் 2 வீடியோ ப்ரூஃப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் நான் நேற்று கூட சொன்னார் ஒருத்தர், சார் உங்களுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே உங்க சேனலே பாக்குறேன், 1 வருஷம் ஆயிடுச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் பாக்குறேன்றாரு. பரவாயில்ல, நம்மளுக்கு இது வந்து வெற்றி தோல்வி அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேர் சீக்கிரம் ஜெயிப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப லேட்டா தான் ஜெயிப்பாங்க. அட் லாஸ்ட் யார் எப்ப ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா ரைமிங்கா, யார் ஃபர்ஸ்ட்ல வரான்னு முக்கியம் இல்லை, யார் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வரான்னு முக்கியம் இல்லை, அதுவும் முக்கியம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம்னா எல்லாருமே டிஎன்பிசியில போஸ்டிங்ல இருக்கிறதா முக்கியம்.
யாரெல்லாம் கடுமையா உழைக்கிறாங்களோ, ஒரு டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்க போகுது? கடைசியா அந்த போஸ்டிங்ல உட்கார்றது. அது வரைக்கும் போராடணும். அதுக்கு நாம உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் அதுக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்ல புதுசா படிக்கிறவங்க, ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதும், இதை இன்னும் சப்போர்ட் பண்ணி இது மூலமா நிறைய நல்ல விஷயங்களை கெயின் பண்ணிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.